இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி. மூட்டு வலிக்கு ஏகப்பட்ட டிப்ஸ் கொடுத்துட்டேன். இதுவும் சித்தகுரு வந்து கொடுத்த டிப்ஸ் தான். சித்தகுரு நிறைய டிப்ஸ் கொடுப்பார், ஒவ்வொரு நோய்க்கும் நிறைய டிப்ஸ் கொடுப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் ஒரு 10 டிப்ஸ் சொன்னீங்கன்னா 10 டிப்ஸுமே எல்லாருக்கும் வந்து பண்ண முடியாது இல்லையாம்மா. அதனால் நீங்கள் 10 டிப்ஸ் சொல்லும்போது அதில் ஏதோ ஒன்று வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அவங்க ஈஸியானதை சூஸ் பண்ணி பண்ணிக்கட்டும் அப்படின்வார். அதனால தான் ஒரே சப்ஜெக்டுக்கு வந்து நிறைய டிப்ஸ் கொடுப்பார். அப்போ மக்கள் என்ன கேட்குறீங்கன்னா, எதை பண்ணணும் நீங்கள் இத்தனை டிப்ஸ் கொடுக்குறீங்களேன்னு கேட்குறீங்க. இத்தனை டிப்ஸும் வந்து எல்லாத்தையும் பண்ணதுக்காக நம்ம கொடுக்கல. இதுதான் காரணம். என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ண முடிஞ்ச ஈஸியான ஒரு டிப்ஸாக இருக்கும், சிலது கஷ்டமாக இருக்கும் சிலருக்கு. அதனால் எதெல்லாம் யாருக்கு ஈஸியோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லா டிப்ஸுமே ஒர்க் பண்ணக்கூடியது தான். இது ஒர்க் பண்ணுமா, அது ஒர்க் பண்ணாதா அப்படின்லாம் கேள்வி கேட்குறீங்க. கண்டிப்பாக எல்லாமே ஒர்க் பண்ணும். நம்ம கண்டினியூவாக நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா, பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பாக எல்லாமே ஒர்க் பண்ணும். அப்போ முட்டு வலி ஏன் வருது? அகெயின் நம்ம சொன்ன மாதிரி எனர்ஜி சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா, ஃபயர் எனர்ஜி ஜாஸ்தியானதுனால வாட்டர் எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகி போகிறதுனால, வாட்டர் எனர்ஜி ரிலேட்டட் டு போன்ஸுங்கிறதுனால நம்ம தலையிலேருந்து கால் நகம் வரைக்கும் போன்ஸ் ஸ்கெலிட்டன் சிஸ்டம் மொத்தத்துக்குமே ரீசன் பார்த்தீங்கன்னா வாட்டர் எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு. அப்போ ட்ரெயின் அவுட் ஆகிடுச்சுன்னா சிலருக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் வரலாம், சிலருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பிரச்சனைகள் உருவாகலாம். சிலருக்கு போனில் வரலாம், சிலருக்கு ஜாயிண்ட் எல்லா ஜாயிண்ட்லேயும் வரலாம், சிலருக்கு பார்த்திங்கன்னா மூட்டு வலியில் வரலாம், சிலருக்கு லோயர் பேக்கில் வரலாம், சிலருக்கு இந்த ஆங்கிலோ ஸ்பாண்டிலைட்டிஸில் வரலாம், எங்கே வேணால் வரலாம். போனில் மொத்தத்தில் பிரச்சனைகள் உருவாகலாம். அப்புறம் போன்ஸில் சிலருக்கு வந்து போன்ஸில் பிரச்சனை வரலாம். போன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம என்னென்னா தட் இஸ் மூட்டு வலியாக இருக்கலாம், அது முழங்கால் வலியாக இருக்கலாம், எந்த வலி வேணால் இருக்கலாம், கை மூட்டு இருக்கலாம், கை ஜாயின்ட்ஸ் இருக்கலாம், இது மடக்க முடியாமல் போகலாம், எது வேணால் பிரச்சனைகள் இருக்கலாம் போன்ஸில். அப்போது நம்ம வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வழவழப்பான பொருட்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஆயில் ப்ரிப்பரேஷன்லேருந்து நம்ம வந்து அலுவேரா வந்து எப்படி போட்டுக்கணுன்றதுலேருந்து எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அதே வரிசையில் சித்தகுரு கொடுத்து இன்னொரு டிப் இது வந்து ஒரு சிலருக்கு ஈஸியாக இருக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, வெண்டைக்காய் மேலே கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி நீளவாக்கில் அது மத்தியில் இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு உள்ளே இருக்கிற ஜெல்லை வந்து வழித்து எடுத்துக்கணுமா ஃபுல்லாக. அப்போ மேல் தோல் மட்டும்தான் வெண்டைக்காயில் நின்றுடும். அதை நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், இல்லை தூக்கி போடலாம். உள்ளே இருக்கிற ஜெல்லை வழித்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. டெய்லி என்ன பண்ணணும், ஒரு ஸ்பூன் ஜெல்லை வந்து சாப்பிடணும். கொஞ்சம் ஜெல்லை எடுத்து எல்லா மூட்டுலையும், இப்போ மூட்டு வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீ பெயின் வச்சுக்கோங்களேன், நீக்கு மட்டும் கிடையாது எல்லா ஜாயிண்ட்ஸ்க்கும் போட சொல்கிறாங்க. எல்லா ஜாயிண்ட் பிளேசஸ்க்கும், கை ஜாயிண்ட்டுக்கு, இந்த ஜாயிண்ட்டுக்கு, இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும், காலில் கணுக்காலில் நம்ம கால் கொலுசு போடுறோம்ல அந்த இடத்துல ஜாயிண்ட்டுக்கு, எல்லா ஜாயிண்ட்டுக்கும் போடுங்க. ஜாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் போட்டுட்டு அந்த இதை வந்து வெண்டைக்காயோட பிசினை தேய்ச்சி விட்டுட்டு நைட்டு வந்து நம்ம படுத்துக்கிறோம். காலையில் எழுந்து என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்ததுக்கு அப்புறமா ஒரு அது என்ன அரிசி கழுவுன தண்ணி, இல்லைன்னா உளுந்து கழுவுன தண்ணி. ஸோ ஒரு வாட்டி கழுவிட்டு அப்புறம் ஊற வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரிசி கழுவுனது இல்லைன்னா உளுந்து கழுவுன தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு சுட நம்ம உடம்பு பொறுக்கிற அளவுக்கு அது மேலே ஊற்ற சொல்கிறார் தண்ணியை. அரிசி கழுவுன தண்ணி இல்லாட்டா உளுந்து கழுவுன தண்ணியை அது மேலே அந்த ஜாயிண்ட்ஸ் மேலே விடணுமா. அப்படியே விடும்போது இது டெய்லி பண்ண 2-3 நாள்லேயே நிறைய சேஞ்சஸ் தெரியுமா. அப்போ நீங்கள் கண்டினியூவாக, ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2-3 நாள் சேஞ்ச் தெரிஞ்சோன்னே விட்டுருவோம். அந்த மாதிரி விடாமல் ஒரு 48 நாள் பண்ணுங்கள். அப்புறமா கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டு திரும்பி பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து முழுசாக குணமாகிறதுனுடைய பலன் வந்து நம்மளுக்கு தெரியும். அதனால் இப்படி பண்ண ஆரம்பிங்க, டெஃபினட்டாக இதனுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சித்தகுரு சொன்னதுனால இது வந்து அத்தன்டிக்காக இருக்கும் அந்த விஷயங்கள். அதனால் நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூட்டு வலியை உள்ளவங்க. என்னால் அந்த பிசின் பத்தாது சாப்பிட்றதுக்கு அப்படின்னா ஒரு 2 வெண்டைக்காய், பச்சை வெண்டைக்காய் டெய்லி சாப்பிடுங்க. அது இலசாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சை வெண்டைக்காய் மட்டும் டெய்லி சாப்பிட ஆரம்பிங்க. அதனுடைய பலனும் நீங்கள் உள்ள ஜெல் எடுத்து சாப்பிட்ற பலனும் ஒன்றும். ஆனால் முட்டிக்கு வந்து வெண்டைக்காயை தேய்க்க முடியாது இல்லையா, அதனால் நம்ம அந்த ஜெல்லை வந்து எடுத்து நம்ம தேய்க்கிறோம். அதை நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் எடுத்து கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நிறைய தான் எடுத்து அதை உள்ளே வச்சுட்டு அப்புறமா டெய்லி கூட கொஞ்சம் எடுத்து வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த சில்னஸ் போனதுக்கு அப்புறமா அது மேலே வந்து தேய்ச்சி பாருங்கள். அது கூட பரவாயில்ல தான், அது வேண்டாம்னு சொல்லலை. ஏன்னா அன்னன்னைக்கு எடுத்துக்கிட்டு தேய்க்கணும்னா கஷ்டமாக கூட இருக்கும். அது மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். பச்சை வெண்டைக்காய் மட்டும் 2 சாப்பிடுங்க.
புரியுதுங்களா? ஸோ மூட்டு வலியை வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த பிசின் உள்ள பொருட்கள் எல்லாமே வந்து நம்முடைய மூட்டுக்கு ஜவ்வு வந்து உருவாக்குறதுக்கு நம்மளுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு உண்டான அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்றது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.